நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு சின்ன ஆலோசனை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நாம் எதிலும் சரியாக இருக்க வேண்டும், கரெக்டாக இருக்க வேண்டும். வேஷம் மாறி மாறி பேசக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் செய்யவே கூடாது. நாமாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போல மாறி மாறி பேசக்கூடாது. ரோமர் 12:2 சொல்வது போல் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். ஆளுக்கு தகுந்த மாதிரி பேச்சு, ஆளுக்கு தகுந்த மாதிரி பணக்காரனுக்காக ஒரு பேச்சு, ஏழையை பார்த்தால் ஒரு பேச்சு, அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வரவே கூடாது என்பது குறித்தான ஒரு சின்ன நான் கேட்ட கதையிலிருந்து ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு பிரபலமான வேஷம் தெரிந்து ஆட்களை கவருகின்ற வகையில் ஒரு நடனக்கலை, ஒரு வேஷம் மாதிரி ஆக்டர் மிமிக்ரி பண்ணிக்கிறவன் ஒருவன் அமெரிக்காவுக்கு போனார். அவர் அடிக்கடி அமெரிக்காவுக்கு சென்று வருகிறவர் ஒருவர். அப்படி வரும்போது அமெரிக்காவெல்லாம் முடித்து கொண்டு மறுபடியும் துபாய் வழியாக சென்னை வர வேண்டும் என்று நினைத்த போது, துபாய் வந்தபோது ஒரு கம்ப்யூட்டர்ஸ் அங்கே இருந்தது. அங்கே கம்ப்யூட்டரில் யாராவது ஏறி நின்றால் அவனை பற்றி முழு விவரமும் அது சொல்லிவிடுகிறது. இந்த நபர் நம்மை எப்படி கண்டுபிடிக்கிறார் என்று அவர் பார்க்கலாம் என்று அந்த கம்ப்யூட்டரில் ஏறி நின்றார். ஏறி நிற்கும்போது அது கம்ப்யூட்டர் பேசியது, பெரியசாமி, நீ ஆக்சுவலாக சென்னையில் இருந்தவர், நீ இப்போ அமெரிக்காவில் போய்விட்டு சென்னைக்கு போகிற வழியில் துபாயில் இறங்கியிருக்கிறாய் என்று சொன்னது. நீ நடனம் ஆடி வேஷம் மாறி பல பேரை மகிழ்விக்கிறவன் என்று சொன்னது. இதை கேட்டவன் அவனுக்கு ஆச்சரியமாய் போட்டது. என்னை பற்றி இப்படி சொல்கிறது, எப்படியாவது இதை ஏமாற்றி விட வேண்டும் என்று 2 முறை 3 முறை அவன் 2 3 முறை வேஷம் மாறி நின்றான். அது கரெக்டாக சொல்லிக்கொண்டே இருந்தது. இந்த கம்ப்யூட்டரை ஏமாற்றி ஆக வேண்டும் என்று ஒரு லேடி மாதிரி, ஒரு பெண் மாதிரியான அதை எடுத்துக்கொண்டு அவன் அதில் ஏறி நின்றவுடன் அது சொல்லியது, பெரியசாமி, இப்போதும் நீ பெரியசாமி தான், எப்போதும் நீ பெரியசாமி தான். இப்போது நீ நின்று கொண்டிருக்கிறாய், நீ வேஷம் மாறி நின்று கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உன்னுடைய சென்னை போகிற ஃப்ளைட்டு ஆல்ரெடி சென்று விட்டது என்பதை நீ தெரிந்து கொள் என்று சொன்னவுடன் அடித்து பிடிச்சி போய் பார்த்தால் அவனுடைய ஃப்ளைட்டு ஓடிவிட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரியை, இதுபோன்று வேஷம் தரித்து இருக்கக்கூடாது. நாமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பார்.